அன்னை மீனாட்சிக்கு தடாதகை என்று ஒரு பெயர் உண்டு. அந்த மீனாட்சி தேவி கைலியில் ஈசனை தரிசித்து அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்து கூறிய ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீமத் சுந்தரேஸ்வர ஸ்தோத்திரம். வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். நிகமாகம சந்தான நிதேயாங்கிரி சரோருஹ புவனத்ரய சம்பூதி த்ராண சம்ஹார காரண. நிகம ஆகம சந்தான நிதேயாங்கிரி சரோருஹ புவனத்ரய சம்பூதி த்ராண சம்ஹார காரண. நிகமாகம சந்தான நிதேயாங்கிரி சரோருஹ புவனத்ரய சம்பூதி த்ராண சம்ஹார காரண. தாமரை போன்ற திருவடிகளை உடையவரே, வேதங்களின் கருவூலமே, வேதங்களின் வழித்தோன்றலே, மூன்று உலகங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழிவுக்கு காரணமான சுந்தரேஸ்வரப் பெருமானே, உனக்கு எனது வந்தனங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.